வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் ஃபார் விமன், பொண்ணுங்களுக்கான செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு 5 டிப்ஸு 10 டிப்ஸ் அப்படி கிடையாது. இது நம்ம ஒரு 2-3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதாவது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் உங்களை பார்க்குறவங்க செம்மையாக மாறிட்ட, எப்படி இப்படி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களை முழுசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நல்ல டிப்ஸஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்பர் 1, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடி இருக்குது. அந்த செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றுறாங்க, உரம் கொடுக்குறாங்க, அது நல்லா வளருது, அது நல்லா செழிப்பாக இருக்கும்போது சுற்றி சீரியல் பல்ப்லாம் போட்டு அழகாக வச்சுருக்காங்க. இது நம்பர் 1 செடி. நம்பர் 2 செடி என்ன அப்படின்னா, அதை அவங்களுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியல. ஒரு செடி இருக்குது ஒரு பவுலில், அது வாட ஆரம்பிக்குது அந்த இலை. ஐயோ அந்த டிப்பெல்லாம் அசிங்கமாக தெரியுதுன்னு க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது மேலே தண்ணி மாதிரி இருக்கட்டும்னு அந்த க்ளூ கன் எல்லாம் வச்சு இது பண்ணி விட்றாங்க, ஒரு ஸ்டைலிங் பண்ணி விட்றாங்க. கீழே அந்த மண்ணெல்லாம் அழகாக அந்த கலராக கல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப லுக்காக ரெடி பண்ணுறாங்க. ஆனால் எது பார்க்க அட்ராக்டிவாக ஷைனிங்காக இருக்கும்? ஆப்வியஸ்லி அந்த தானாக வளரக்கூடிய இயற்கையாக தினமும் அந்த பசுமையான இலைகள் வர ஒரு செடி தான் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளும் எல்லாருமே பார்த்திங்கன்னா மேக்கப் போடுவாங்க, மற்ற எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஐடி வேலைக்கு போகிறீங்க, இல்லை வேறு ஒரு இதுக்கு போகிறீங்கன்னா ஒரு பேசிக்காக லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும், ஐலைனராக இருக்கட்டும், எல்லாருமே வச்சுட்டு வருவாங்க. பட் அதை விட ஒரு ஆள் ஷைனிங்காக தெரியணும் அப்படின்னா அவங்களோட இன்னர் பாடியோட ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்க, நல்லா ஒரு தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, சிலருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோ, டக்குன்னு சொரிஞ்ச வெள்ளையாக கோடாக வரும், அரிக்கிற மாதிரி அங்கங்கே அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் நெத்தியில் குட்டி குட்டியாக பொறியாக பரு மாதிரி வரும், முடி ஒரு மாதிரி செம்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் தண்ணி குடிக்காதவங்களுக்கு வருது. அதாவது நமக்கு முகத்தில் பரு வருதுன்னா வேறு விஷயம், நெத்தியில் பரு வருதுன்னா ஒன்று டேண்ட்ரஃப் இருக்கணும், இல்லை தண்ணி குடிக்காத பிரச்சனையாக இருக்கணும். அதனால மட்டும்தான் வரும். ஸோ நம்ம எப்போவுமே நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் பாடி ஹீட்டாக இருக்காது, சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த வாயில் புண்ணு வர்றது, எரியிறது, மலச்சிக்கல் வர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாமலே போயிடும். அப்படின்னும் போது உங்களை பார்க்கும்போதே உங்கள் ஸ்கின்னில் ஒரு சின்ன மினுமினுப்பு இருக்கும், உங்களோட முடியில் ஒரு மினுமினுப்பு இருக்கும், ஒரு ஷைனிங்கான ஒரு க்ளோ உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க, நைட்டு தூங்குறீங்க, காலைல எழுந்திரிச்சோன்னு உங்களை பார்க்கும்போது அந்த ஒரு ஷைனிங்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். மேக்கப் போட்டால் தான் அப்படின்னு இல்லை, இயல்பாகவே நமக்குள்ளே அந்த ஷைனிங்னஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எப்போவுமே எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸும் இல்லாமல் எங்கேனாலும் நம்மளால் உடனே கிளம்பி போக முடியும். ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு அரிப்பு இருக்குது, எரிச்சல் இருக்குது, இல்லை ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடுகடுன்னு தான் வரும். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்க முடியாது. நடிக்க வேணால் செய்யலாம், அதுவுமே ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதும். இப்போ நீங்களே உள்ளுக்குள்ளேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருந்தால் நீங்கள் வெளியிலேயும் ரொம்ப பிரிஸ்காக சிரிச்சுக்கிட்டு நல்லா மற்றவங்கள பார்க்கும் பொழுது இவங்கள பார்த்தாலே ஒரு நல்ல லட்சுமி கடாட்சமாக இருக்குடா, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தெரியணும்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும். நம்ம தண்ணி குடிக்கும் பொழுது இந்த உதண்டு வறண்டு போய் ஒரு மாதிரி, என்னதான் லிப்ஸ்டிக் போட்டாலும் நீங்கள் காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணால் கூட அந்த மேட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது, ஒரு மாதிரி இதாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கிறீங்கன்னா லைட்டாக ரொம்ப ஒரு சீப்பான ஒரு லிப்ஸ்டிக் போட்டால் கூட நல்ல ஷைனிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்கள் லிப்ஸ் நல்லாயிருக்கும், உங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும், அங்கங்கே அரிக்கிற ஃபீல் வரவே வராது. ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதோ லைட்டாக சொறிறீங்கன்னா கூட வெள்ளையாக கோடுகள் வராது, நெத்தியில் பரு வராது, உங்கள் முடியும் ஷைனிங்காக இருக்கும், நல்லா வளரும். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தண்ணி கொடுக்குறனால நடக்கும். அடுத்து ஹெல்தி ஃபுட், அதாவது பசித்து புசின்னு சொல்லுவாங்க. பசித்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும் எந்த மீலாக இருந்தாலும் சரி. நைட்டு மட்டும்
காலையில் மத்தியானத்துக்கு வந்து பசிச்சா சாப்பிடுங்க. அந்த மாதிரி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மந்துன்னு இருக்குது, சாப்பிட முடியாத என்றைக்கோ வெளியில் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டீங்க அந்த மாதிரினா நைட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு கூட படுத்துடலாம். நைட்டு சாப்பாடை ஒரு 7 மணிக்கு முன்னாடியே முடிக்கணும். இதில் வந்து நம்ம சீக்கிரமாக நைட்டு சாப்பாடு சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நம்ம செமிச்சதுக்கப்புறம் தான் தூங்குவோம். ஸோ அப்போ தேவையில்லாமல் அந்த பருக்கள் வர்றது, வந்தாலும் பார்த்திங்கன்னா கருப்பு டாட்ஸாக யாருக்கு தங்கும் அப்படின்னா, உள்ளே ஒழுங்காக செரிமானம் நடக்காதவங்களுக்கு தான் கருப்பு கருப்பு டாட்ஸாக தங்கும். ஸோ அந்த பிரச்சனை எவ்வளோ பருவம் இருந்தாலும் வரும் போகும் அந்த மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு பேச்சஸாக மாறாது. அங்கங்கே அந்த கருப்பு வராது, கருவளையம் வராது. சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5-6 மணிக்கு தானாக விழிப்பு வந்துடும். நீங்கள் அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் ரொட்டீனுக்கு சிலர் என்னென்னா நைட் லேட்டாக படுத்து லேட்டாக சாப்பிட்டுட்டு 10 அலாரத்தை வச்சு எந்திரிக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. நீங்கள் 7 மணிக்கு முன்னாடி சாப்பாடை முடிச்சுட்டு 6:30க்கு எய்ம் பண்ணி 7:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு 10 மணிக்கு பெட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு உங்களுக்கு வந்து இந்த தண்ணி குடிக்கிறது, இந்த சாப்பாடு ரொட்டீன் மட்டும் பண்ணாலே நீங்கள் வந்து வேறு மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நிறையா டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வேலைகளை டக்கு டக்குன்னு முடிக்கும் போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாம் நல்லா பேசுவீங்க, எல்லாரையும் கேர் பண்ணிக்குவீங்க. உங்களோட ஆட்டிடியூடே மாற ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு பசிக்குது, டயர்டாக இருக்குது, சாப்பிட்டு முடித்தோடனே தூக்கம் வருது, ஏன்னா உள்ள ஒழுங்காக செரிமானம் இல்லை அப்படின்னும் போது உங்கள் வாயில் ஸ்மெல் இருக்கும், கேஸ் லீக் ஆச்சுன்னா அதில் ஸ்மெல் இருக்கும், அங்கங்கே பேச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு சொங்கி மாதிரியே தெரிவிங்க. ஆனால் நீங்கள் நல்லா தண்ணி குடித்து நல்லா சாப்பிட்டு பிரிஸ்காக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே உங்களை வந்து ரொம்ப அழகாக காட்டும். ஸோ வந்து என்னென்னா, வேலைக்கு ஓரளவுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் வந்து காஸ்ட்லியாக சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. தினமும் ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய ஹெல்த்துக்கார் தான். அது கூட நீங்கள் பண்ண வேணாம். பக்கத்தில் யார்கிட்டையாவது வந்து தெருவில் ஒரு வீட்லேயாவது கருவேப்பிலை மரம் இருக்கும், ஒரு குச்சி வாங்கி நட்டு வச்சுக்கோங்க. தினமும் கருவேப்பிலை ஒரு 2 இது சாப்பிட்டிங்கன்னா போதும். 2 இனுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப கம்மியான விலையில் இல்லை இலவசமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் காஸ்ட்லி, அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிட்டோம், நல்லா தண்ணி குடிச்சிட்டோம், நல்லா சாப்பிட்டு உடம்பை ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட போஸ்டரை சரி பண்ணணும். அதாவது சிலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே நடக்கும் போது இப்படி குனிஞ்சிக்கிட்டே நடப்பாங்க, இல்லைனா இப்படி குறுக்கி இந்த ஷோல்டர் இப்படி குறுக்கிக்கிட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒரு பொம்பளை பிள்ளை நிமிர்ந்து நடக்காத, குனிஞ்சு நட, இது பண்ண, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இல்லை ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில், பயத்தில், ஏதோ ஒரு இதில் அப்படி இதாக இருக்கும். இந்த ஷோல்டர்ஸ் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பெரும்பாலான நேரங்களில் பார்த்துக்கோங்க. சேரில் நீங்கள் உட்காரும் போது நல்லா தள்ளி ஸ்ட்ரைட்டாக அவங்களோட முதுகு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கால் கீழே எட்டுச்சு அப்படின்னா காலை கீழே ஊண்டிக்கோங்க. எட்டலைனாலும் சின்னதாக ஏதோ ஒரு டேபிள் ஏதோ ஒன்று மேலே கால் வைக்கிற மாதிரி, கால் வந்து ஒரு இதில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சிட்டிங் போஸ்டர் கிடைக்கும். ஸோ ஷோல்டரை நிமிர்ந்து இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ நிறையா பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த 20-30 வயசுலேயே பார்த்திங்கன்னா ஷோல்டர் இப்படி இதாகிறதோ கூன் விழுகிறதோ ஸ்டார்ட்டே ஆயிடுது. ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் லேட் பண்ணாதீங்க, எக்ஸசைசஸ் ஆரம்பிச்சிருங்க. அந்த ஷோல்டரை வந்து இது பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணி உங்களோட போஸ்டரை கொஞ்சம் நீட்டாக்கிக்கோங்க. எப்போவுமே வந்து நிமிர்ந்து, அதாவது இப்படி குனிஞ்சுக்கிட்டே நடக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா நிமிர்ந்து நேராக பார்த்து நடங்க, கண்ணுக்கு கண் பார்த்து பேசுங்க, ஷோல்டரை நல்லா க்ரிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய அந்த காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சூர்யா சொல்லுவாள், அவங்க கால் தரையில் நிற்கலை, அந்த மாதிரி தான் இப்படி வளைஞ்சிக்கிட்டு ஆமாம் சாப்பிட்டேன் பிடிக்கலை, இப்படி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறத கண்டிப்பாக நிப்பாட்டுங்க. உங்கள் மேலே ஒரு மரியாதையை அது உருவாக்காது. நீங்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படின்னா அது உங்கள் போஸ்டரில் இருக்குது. நீங்கள் இப்படி இது பண்ணி சொல்லுங்கள், என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும். ஸோ ரொம்ப நீங்கள் ரூடாக அந்த மாதிரியும் நீங்கள் மாறிடக்கூடாது. ரொம்ப அப்படியே வளைஞ்சு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரிம்மாக உட்காந்து
ஒரு சின்ன ஸ்மைலோடு நீங்கள் பேசுங்க. அதுவே உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸ் கோயிங்காக இருக்கலாம், இல்லை சின்ன ஒரு ஸ்கூல் பொண்ணாக இருக்கலாம். இப்போ ஒரு சார்கிட்ட ஒரு டவுட் கேட்க போகிறோம், ஒரு புக்கை நோட்டை எடுத்துகிட்டு போகிறோம், போகும்போதே இப்படி நெளிஞ்சு இது பண்ணி வெக்கப்பட்டு ஒரு காலை தூக்கி ஒரு கையை வச்சு அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நின்று சார் இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே உங்கள் மேலே ஒரு மரியாதை இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அப்ரோச்சஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஆட்கள்லாம் உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணவே கொஞ்சம் தயங்குவாங்க. இவங்க கொஞ்சம் இதாக இருக்காங்களே, இவங்க அவ்வளோ ஈஸியாக இவங்களெல்லாம் மடக்க முடியாது போல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு மெசேஜை நம்மளோட போஸ்டர் மூலம் நம்மளால் ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஃப்ரிம்மாக இருங்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் வெறப்பாக இருங்கன்னு நான் சொல்லலை. ஒரு மாதிரி கூன் விழுந்த மாதிரி உட்கார்றது, இப்படி இருக்குது, ஒரு மாதிரி இந்த மாதிரி போஸ்டர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் செட்டிலாக உங்களோட இது வந்து என்ன அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குதுங்கிறத தாண்டி உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. ரொம்ப போட்டு உங்கள் உடம்பு ரொம்ப வளைச்சி இது பண்ணுறது வந்து உங்களோட போன்ஸு ஹெல்த்து எதுக்குமே நல்லது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக உட்காரும் போது உங்களோட பிரெயின் ஃபுல் ஆக்டிவாக இருக்கும். என்ன நடந்தாலும் அதை அப்சர்வ் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் கவலையாக இருக்கும் போது அழுகும் போது என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக உட்காந்து நம்ம அழுதுருக்கவே மாட்டோம். இப்படி உட்கார ட்ரை பண்ணோம்னா நமக்கு அழுகையே வராது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கும் போது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப அழகாக வேலை செய்யும். நம்ம வந்து அப்படியே நம்மளை அறியாமலே நம்ம அழுகும் போது நம்மளோட போஸ்டரை பாருங்கள், அப்படியே சொல்கிறலாம் கீழே இறக்கி இப்படி உட்காந்து இப்படி தான் நம்ம அழுவோம். ஸ்ட்ரைட்டாக உட்காந்தாலே நமக்கு அழுகையே வராது, அதான் உண்மை. ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறது 3 விஷயங்கள் தான். நல்லா தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களோட போஸ்டரை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நீங்கள் எப்படி பேசுவீங்க, ஒரு கடையில் ஜாமான் வாங்கும்போது எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க வாங்குறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸர்கிட்ட பேசும்போது எப்படி பண்ணுறீங்க, இல்லை ஒரு சார்கிட்ட டவுட் கேட்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னா நம்மளோட போஸ்டர் எப்படி இருக்குது, நம்ம எப்படி நிற்கிறோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் வந்து ஸ்டார்டிங்கில் இப்படி எனக்கு வந்து ரொம்ப ஒரு தயக்கமாக கூச்சமாக இருக்கும். இப்படி நெளிகிற ஒரு ஆள் தான். ஸ்ட்ரைட்டாக என்னோட சொல்கிற வைக்க மாட்டேன், இப்படி தான் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில், இப்படி தான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்கள் பேசிக்காக மாற்றுங்க அந்த ஒரு வாரத்தில். நெக்ஸ்ட் வீக் இன்னும் சூப்பராக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாற்றி நம்மளை செம்மையான ஒரு பர்சனாக உருவாக்கிக்கலாம், நம்மளே செதுக்கிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். தொடர்ந்து நிர்மலாஸ் டைரி சேனலோடு இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்கள்.